மார்னிங், வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. நீங்க என்னதான் தேடினாலும் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தான் சொல்ல போறேன். என்னடா எனக்கு எம்பியா இருக்கிற பேர் எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பீயிங் an எம்பி. ஸோ எப்ப நீங்க வேணும்னாலும் எந்த வீடியோ சாகும் வரைக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தான் எனக்கு அது பெருமையா தான் நான் பார்க்க படிச்சது. வணக்கம். இது யாராவது ஹேர்ட் பண்ணப்படாதுக்கு நான் பொறுப்பில்லை. வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. யூடியூபர் சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 13 செவ்வாய்க்கிழமையா திங்கக்கிழமை 13 ஓகே. டுடே ஐ எம் இன் த பாரிஸ் டி லியோன் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன். ஸோ இன்னொரு 5 days I'll be there in Geneva. All the countries around like Geneva, Zurich, Bern. அந்த பக்கம் தான் சுத்தி திரிவேன். புலி தனியா தான் தெரியும், புலி பண்டியல் மாதிரி தெரியாது. ஸோ மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஜெனிவாவிலையும் சூரிச்சிலையும் பேர்ன்லையும் மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பட் இது ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங். ஸோ நான் இப்படி தெரியறதுக்காக வாராக்கள் டீசெண்டா வியூ பண்ணி நம்ம எதிர்பார்க்கல தானே. ஸோ நான் எதிர்பார்க்கிறேன் டீசெண்டா பிஹேவ் பண்ணி நம்ம கேள்விகள் கேட்கலாம். நான் ஆசைப்பட்டேன் எனக்கு கேள்விகள் கேட்பீங்க, வந்து என்னோட கதைப்பீங்கள், புது வாயில அடக்குவீங்கள். இதுவரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து புலம்பெயர் நாட்டில் நின்று கொண்டு புலம்பெயர் மக்கள் எல்லாம் வாங்கோ 7 மண்டா கேள்வி கேளுங்கன்னு சொல்லி யாருமே கேட்டதில்லை. ஸோ ஐ ஆம் ஹியர். யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ். I'll be around. ஆனால் எங்க எத்தனை மணிக்குன்றது என்ன டிசைட் பண்ணல. பட் இன் ஜெனீவா நெக்ஸ்ட் until Thursday I'll be here in Geneva. So if anybody wants to talk to me, you can come and talk. No problem. சில பேர் குளறி கொண்டிருக்கேன். நான் பார்த்துட்டேன். உமாஹரன் ராசையா, உங்களுடைய பேர் தான் அடியில டைப் பண்ணி இருக்கிறீங்க. சாயங்கடா சாயங்க. ஒரு நாளுமே நான் மற்றவன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டது இல்லை. நான் எனக்கு ஒரு பிராண்ட் நானே எப்பவுமே கிரியேட் பண்ணவன். இந்த ஃபேஸ்புக்ல யூடியூப்ல லைவ் போடணும்ன்றத ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லீடர்ஷிப்பா திங்க் பண்ணி நான் எனக்கு மெடிக்கல் லீடர்ஷிப் பண்றது என் உயிர். ஸோ லீடர்ஷிப் பண்றது என்னுடைய ரிசர்ச் டாபிக். ஸோ ஐ தாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லீடர்ஷிப். இதை விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். வேற வீடியோ எடுத்து பாருங்கோ, எலான் மஸ்க் அண்ட் பாருங்கோ. திஸ் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லீடர்ஷிப். திங்ஸ் 50 years ahead, not today. So I'm thinking about another 50 years ahead, not yesterday or not day before yesterday. So நீங்க என்னதான் கத்தினாலும் குளறினாலும் I have my own media. My Facebook is my own media. My YouTube is own media. So I say whatever I want to say, not yours. என்னதான் குத்தினாலும் குளறினாலும் நான் எதிர்பார்த்து நான் நேற்று வந்து அடிபடுவானுகள், சண்டை பிடிப்பானுகள், உளருவாங்கள், கேம கேட்பாங்கள், கேள்வியல் நாங்க பதில் சொல்ல இல்லாத கேள்வியல் கேம கேட்பாங்கன்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிக்கிறோம். இப்ப கூட பாரிஸ் டி லியோன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன். இப்ப இங்க வந்து கூட கத்தியால குத்துலாம் நினைச்சாரு. அல்லது வந்து ஏதாவது காப்பிலிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து குத்த வைக்கலாம். ஏன்னா எனக்கு இன்றைக்கு I realized totally those buggers who are shouting behind the screens, especially YouTube, TikTok, you can't be like Archuna. நீங்கள் அர்ச்சுனா ஆயிலாது. So try பண்ண வேண்டாம் please. Make your own brand. Archuna is a brand now. Even wherever I go, wherever I talk, whatever I do, people are looking at it. Because not just because I'm an MP, I'm an independent person. அதாவது வந்து நான் எங்க போறேன், எங்க வாரேன், எங்க நிக்கிறேன், என்ன செய்யறேன்றத நான் படிங்கடான்னு சொன்னது கனவேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா ஃபீல் பண்ணி நான் படிக்கலேண்டு நீ மட்டும் வந்து இப்படி தெரியற. இப்ப ஸ்ரீலங்கா, பிரான்ஸ்ல, லண்டன்ல, அமெரிக்காவில் நிக்கிறாங்க, தனியா ட்ரெயின் எடுத்து போயிடாது. 20 வருஷமா இருக்கிறார்கள் கூட எனக்கு ஓப்பனா சொல்லியிருக்கேன். டாக்டர் நாங்கள் சூரிச்ல 20 வருஷம் இருக்கிறோம், தனியா ட்ரெயின் எடுத்து போயிடாது, ஒரு ஆள் போய் ரிசீவ் பண்ணிடாது. அந்த கெப்பாசிட்டி தான் நாங்க இருக்கிறோம். அதுக்கு முக்கியமானது வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பார்லிமெண்ட்ல கதைக்கிற மாதிரி, நான் இங்க வந்து இருக்கிற மாதிரி நீங்க செய்யணும் ஆசைப்படுறது தம்பி உமாரன் ஆசைய மாதிரி கவிதை வாசிக்கிறதால ஒருத்தரும் பாராளுமன்ற எம்பி ஆயலா ராசா. அதை விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த ஆசை வரக்கூடாது. நீங்கள் எம்பி ஆயலாது. நான் இந்த பொலிட்டிக்ஸ்ல அதான் எவன் ஒருத்தனுக்கு those who doesn't like this chair is fit to hold the chair buddy. So நான் இதுல இங்க இருந்து கொண்டு இந்த என்ன சொல்றது டோன்ட் ட்ரை மேன். ட்ரை பண்ணாதீங்கடா. அர்ச்சுனா ஆகிறது சரியான கஷ்டம். இந்த கேரடி லியோன் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஓகே, இன்னைக்கு திங்கட்கிழமை எத்தனை மணி?
விடிய காலமே 10 மணி 10 அதுல பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு ஸ்கிரீன் ஒன்று தெரியுது, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கிரீன்ல வந்து 10:52 வந்து ட்ரெயின் ஹோல் 1. சோ இதுல ஹோல் 1 இதுல அடிச்சிருப்பாங்க. இதுல இந்த மேல பாருங்க, மேல போட் போட்டிருக்கு ஹோல் 1. சோ இதுல 10:52 ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இப்ப சரியா 10:30, இன்னும் 22 நிமிஷம் இருக்கு. சோ இத செய்யற பெரிய கஷ்டம் இல்ல. இத செய்து போட்டு அப்பா கையெல்லாம் உள்ள இது ஒரு நிமிஷம் பொறுங்க வா. இதை செய்து போட்டு நாங்க இதை செய்யறோம் எங்களால மட்டும்தான் ஏலும், எங்களால மட்டும்தான் தம்பட்டம் அடிக்க வேண்டாம். சிம்பிள். நான் இதை போடுறது ஒரு இந்த வீடியோ பாக்குற ஒரு போய்க்கு யாழ்ப்பாணத்துல ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும். நானும் டாக்டர் அர்ச்சுனா மாதிரி இருக்கும். என் லைஃப்ல 40 வருஷம் என்ஜாய் பண்றேன், என்ஜாய் பண்ணிட்டேன்டா. உண்மையாவே சொல்றதா இருந்தா நான் இப்போ இந்த இனத்துக்காண்டி இருக்கிறேன். ஆனா நான் அதால நீங்க என்னதான் கத்தை குளறினால், நேற்று ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு ஆள் வந்து நான் கதைச்சதை துண்டா வட்டி போட்டிருக்கேன். யாழ்ப்பாணத்து படியல் எல்லாம் புடு அடிக்கிறாங்களு. யாழ்ப்பாணத்து படியல் எல்லாம் குடு அடிக்கிறான்டா. குடி அடிக்கிறவன் தானுக்கு தான் அது ஐயோ நான் குடு அடிக்கிறேன் சொல்றான்ன்றது பிரச்சனையா இருக்கும். அம்மா அப்பாக்கு அது தெரியும். தண்ட பிள்ளை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில போற ஸ்கூல் பிள்ளையோண்டு லீவ் பண்றான்னு சொல்லி ஒரு பிரச்சனையோடு போய்கொண்டிருக்கு. சோ பிள்ளைகள் தடம் மாறுது. அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஆனா இப்பத்த ஜெனரேஷன் வந்து நீங்க என்ன சொன்னாலும் தான் கேட்காது. அவங்கண்ட வழியில போய் சொல்லணும் ஆசைப்படுறேன். அதாலதான் நான் அவங்களுக்கு விரும்பின மாதிரி சொல்லி கொண்டிருக்கேன். சோ சும்மா குளராதிங்கடா. நீ தற்குறி போஸ்ட் போடுறதால யாழ்ப்பாண சமூகம் மாறாது. அது விளங்கி கொள்ளும். யாழ்ப்பாண சமூகம் மாற வேணும்டா நீ ஒரு பிராண்டா இருக்கும். இன்னும் பார்த்து சமூகம் மாறணும். ஐ எம் பிராண்ட், யூ லைக் இட் ஆர் நாட், அர்ச்சுனான்றது பிராண்ட். சாகும் வரைக்கும் இந்த பிராண்ட், இந்த ஜெனரேஷன்ல இருக்கும். அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகும். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் எம்பி 76 வருஷத்துல வாழ்க்கையில பாராளுமன்றத்துக்கு ஒருத்தரும் இண்டிபெண்டா போனதில்லை. சோ ஐ மேட் அ ஹிஸ்டரி. எந்த இனத்துரோகிகள் இனத்துவோசிகள் வந்து எந்த இனத்துரோகிகள் இனத்துவசிகள் வந்து தமிழர் எதிர்த்தாங்களோ, விமல் வீரவன்ச இனத்துவசி தன்னுடைய வாயால சொல்றதுக்கு நான் வச்சிருக்கிறேன் அர்ச்சுனாவை எதிர்கட்சி தலைவரா மாத்தக்கொண்டு. இப்ப பாராளுமன்றத்தில இருந்து கோல் பண்ணி சொல்றாங்க, ஐயோ டாக்டர் வாழ்க்கை வருகிறீங்க, ஏனென்றால் நீங்க இல்லாம போர் அடிக்குதுன்னு சொல்ற. அப்படித்தான் நான் ஐ மேட் அ ஹிஸ்டரி. நான் வெண்டுக்கான ஆளை மட்டும் சொல்லிக்கான ஆளமடா. சோ நான் இது ஒரு ஃபன்னா தான் இந்த வீடியோ போடுறேன். ஏனென்றால் சும்மா குளராதீங்கடா. குளரோடு பண்றதுக்காண்டி சும்மா குளராதீங்க. ஏதாவது ஜோசிங்க காட்டுவாசியல் மாதிரி இருந்தோண்டு காலில் செருப்பு கூட இல்லாம அங்க இருந்தோண்டு யூடியூப்ல குளர்றீங்க நீங்க. அதுகள் வந்து யூ கான்ட் சேஞ்ச். ஓகே, அது சும்மா குளர்றதால என்ன திட்டுறதாலையும் குளர்றதாலையும் உங்களால எதுவுமே செய்ய இயலாது. அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க. என்னடா நான் போயிட்டேன் கனதூரம். சோ அதான் சர்மனீஸ்வரிக்கு அந்த நக்கா எழுதி இருக்கிறா. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். வடிவா கிளியரா எழுதி இருக்கிறா. நீங்க எல்லாம் அவனை நோக்கி கல்லறிஞ்சீங்க, அந்த கல்லெல்லாம் அடிக்கிற அவன் மலையில ஏறி இருந்து சுவிட்சர்லாந்து வடிவா தெரியான்னு சொல்றான். பொருள் நான் அமெரிக்காவுக்கு போய் லாஸ் ஏஞ்சல்ல இருந்து வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ லாஸ் ஏஞ்சல்ல, அதுக்கு அடுத்த வீடியோ அடுத்தது வந்து யூகேல. ஓகே, அதுக்கு அடுத்த வீடியோ வந்து லாஸ் ஏஞ்சல்ல. சோ உரை பண்ண வேண்டாம், குளற வேண்டாம், கத்த வேண்டாம், பிரியோசனமா திங்க் பண்ணுங்க. ஏதாவது செய்யலாமான்னு திங்க் பண்ணுங்க. இந்த லாச்சப்பல்ல வந்து மீட்டிங் போடைக்கு இல்லன்னு சொல்லிச்சு நம்ம ஆக்கள் வர மாட்டோம். நேற்று 200க்கு மேல ஆக்கள். சரிதானே, என்ன படகு எடுக்கணும். அம்மா மேரெல்லாம் கட்டி பிடிச்சவ கொஞ்சினவ அந்த எல்லாத்துக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது. இதுவரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரையில. இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கையில இருந்து வந்து இங்க ஒரு வரலாறு வைக்கல, ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு என்ன கேள்வி வேணுமென்றாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன். இது வரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கையில் இருந்து வரையில. இதுவரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கரடிலியோன்ல வந்து இதுலயே இறங்கி நின்று இதுல நான் இப்படித்தான் நிக்கிறேன் சூகேஸோட இந்த 2 தண்ணி போத்தல் சூகேஸ் ஷோல்டர் பேக் இப்படி எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு வீடியோ போட்டதும் இல்ல. சரிதானே, சில பேர் நினைக்கிறேன் நான் டிராவலர் இருந்து. ஐ எம் அ டிராவலர், ஐ எம் an artist, ஐ எம் a dancer, ஐ எம் a archer, ஐ எம் a doctor, ஐ எம் a parliamentarian. என்ன வேணுமென்றாலும் சொல்லிக் கொள்ளுங்கடா. இந்த வீடியோ நான் இப்படி போடுறதுக்கு காரணம் குளர்றாங்களுக்கு குளறு சொன்னாங்க. என்னென்றால் எங்க இருந்து ஸ்ரீலங்காவில இருந்தா நீ ஆடுற, நீ என்ன யூரோப் வாடா உன்னை பாக்குற வேண்டும். யூரோப்ல ஆட்ட அடிக்கிறேன். யூரோப்ல தான் கெரடிலியோன்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல யூரோப்ல தான் தனியா தான் நிக்கிறேன். யாருக்குமே பயப்படையில. பயம்ன்றத தெரியாம வளர்த்த பரம்பரடா. விளங்கி கொள்ளுங்க. அத உங்களுக்கு உங்களை எல்லாம் நினைச்சு பாக்குறேன்.
டிக்டாக்ல உங்களோட முகமும் ஆக்களுக்கு தெரியாது, உங்களோட பேரும் ஆக்களுக்கு தெரியாது, உங்களோட காவாளிகள் இதுவும் தெரியாது. வெளியால சுந்தரகுட்டி, பப்புச்சி, கும்முச்சி என்று வந்து டிக்டாக்ல ஏண்டா குளர்றீங்க? கரடியெல்லாம் நிக்கிறேன். சூரிச்சில தான் பேர்ன்ல நிப்பேன், சூரிச்ல நிப்பேன், ஜெனிவால நிப்பேன். இன்னொரு 4 நாள் அங்கதான் நிக்கிறேன். குளர்றாக்கள் தாராளமா குளரலாம், கத்துறாக்கள் தாராளமா கத்தலாம். நாங்க வெண்டு கனகாலம் சொல்லியும் கனகாலம், அதை உங்களுக்கு சொல்லியும் கனகாலம். சோ ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த எங்கட தம்பி ஒரு ஆள் கவிதை படிச்சு எம்பியா வரலாம் நினைச்சா, நீ போயிட்டு பார்லிமெண்ட்ல கவிதா படிக்கணும். முதல்ல ஒரு துணிவு இருக்கணும் ராசா, முதல்ல ஒரு கெத்து ஒன்று இருக்கணும், ஒரு பிராண்ட் ஒன்றை உருவாக்கு. உமாகரன் ராசையாண்ட ஒரு பிராண்ட் ஒன்றை உருவாக்கு. உமாகரன் ராசையா மாதிரி வரவணும் மட்டும் குழந்தை பிள்ளைகள் ஆசைப்படணும். சரிதானே? மணிவண்ணனா நான் வரவணும் மட்டும் குழந்தை பிள்ளைகள் ஆசைப்படணும். நானும் டாக்டர் அர்ஜுனா மாதிரி இருக்கணும் சொல்லி குழந்தை பிள்ளைகள் ஆசைப்படணும். தட்ஸ் கால்ட் பிராண்டிங். மேக் யுவர் பிராண்ட் ஃபர்ஸ்ட், தென் டாக் அபவுட் அதர்ஸ். தற்கொலைகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. ஊருக்கு தெரியும் யார் தற்கொலை என்று. எந்த தற்கொலை எலெக்ஷன்ல நின்றது தனக்கும் அப்பா கைனோது வெயிட். எந்த தற்கொலை எலெக்ஷன்ல நின்றது, எந்த தற்கொலை தனக்கெல்லாம் ஓட் வரும் ஓடு தெரிஞ்சது. காலங்காலமா அரசியல் செய்துதானேடா பாக்குறீர்கள். நாங்களும் அரசியல் செய்துதான் பாக்குறோம். காலங்காலமா அரசியல் செய்துதானே பாக்குறீர்கள். வேண்டுட்டீங்களா? இல்ல உமாரன் ராசையாவோட சேர்ந்து உமாரன் ராசையா மாதிரி வரவணும்ண்டு ஏதாவது ஒரு குழந்தை பிள்ளை வந்து என்றைக்கா ஒரு நாளைக்கு சொல்லுதாடா, நான் இந்த இப்படி வரணும் அப்படி வரணும். பிராண்ட உருவாக்கு தம்பி. நீ சின்ன படியன், மற்றவன்ல எரிஞ்சு சாகாத, மற்றவன்ட கதைய பிழையாக்காத. நீ ஒரு லோயர். அட நாதாரி, நீ ஒரு லோயரடாப்பா. நீ ஒரு லோயரா இருந்தா போய். நான் 19 நாள் ஸ்ரீலங்கன் ஜெயில இருந்தேன். நான் சரிதான், ஸ்ரீலங்கன் ஜெயில 19 நாள், 5 நாள் சாவச்சேரியிலையும் 5 நாள் வந்து யாழ்ப்பாணத்திலையும் இருந்தேன். நான் அந்த பிள்ளைகள் படுற வலி 2500 ரூபா ஒரு பெயில் எடுக்கிறதுக்காக ஒரு லோயரு குடுக்கலாம 6 மாதம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்னடா தொழில் செய்யறீங்க லோயரா? ஒருத்தனை பிடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே வெளியில வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க. உங்களுக்கும் ஜிஎம்ஓய்க்கும் என்ன வித்தியாசம் மட்டும் சொல்லுங்க. என்ன வித்தியாசம் மட்டும் சொல்லுங்க ஜிஎம்ஓய்க்கும் உங்களுக்கு. ஆவே லோயர்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல கடவுள், டாக்டர்ஸ் எல்லாம் கடவுள். ஆக மனுஷர் தான் கேவலம். அப்படியா? நேற்று பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில கொழும்புல ஒரு லோயருக்கு பேசினு சொல்லி ஒரு போலீஸை பிடிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சரிதானே? அதை பெயில் எடுத்து வழியால வந்தோட சனத்தின சப்போர்ட்டை பாத்தீங்க. ஆனா லோயர் அப்படி சனம் சப்பா தூக்கி வைக்காது. இன்றைக்கு எப்படி நான் சாவச்சேரியில, எப்படி நான் மன்னார்ல ஒரு சிஸ்டத்தோட மோதி வெளியால வரைக்கும் சனத்தின ஆர்ப்பாட்டம் இருந்தவோ, அதே மாதிரி மாலை போட்டு இன்றைக்கு சிங்களவன் ஒரு சாதாரணமான போலீஸ் கான்ஸ்டபிளை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடுறாங்க. சமூகம் உன்னை நோக்கி கொண்டாட வேணும்டா, அது இயற்கையாவே உனக்கு ஒரு வழியை கட்டி அமைக்கும். இந்த தலைவிதி எழுதியிருந்தாங்க. சரிதானே? நீ குளர்றதால மாறாது. நீங்கள் உங்களை மாதிரி தற்குறிகள் மாறுறதால இது மாறாது. நீங்க குளர்றதால இது மாறாது. திங்க் பண்ணு, திங்க் டுவைஸ். சரியான கவலையா இருந்தது. இந்த தம்பி வந்து எங்கடாது சிக்கு போட்டுமா? ஓகே, சி எங்க சி சி ஏபிசி சிய காணிது அந்த இடது. ஓகே, உங்கள மாதிரி ஆக்கள் மாறுறதால உலகம் மாறாது. இந்த கரடியோன்ல இருந்தான் அடுத்த ட்ரெயினுக்கு போய் கொண்டிருக்க. நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாண்ட்ல சந்திப்போம். ஐ லவ் யூ. பரேக்கில் வந்து உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த போன்ல ஆப் இருக்கு, அதுல டிக்கெட்டை பே பண்ணிருக்கேன், கார்ட்டை பே பண்ணி. ஸோ இதுதான் ட்ரெயின். ஸோ இதுல செகண்ட் கிளாஸ். ஓகே, நாங்கள் கதைப்போம் எங்கண்ட ஆக்களை பற்றி. நேற்று அவர் போட்ட போஸ்டர்ல பாக்கல. இவர் எங்கட ஸ்கூல் தம்பி தான் பாவம். நான் வந்து சாவச்சேரியில பிரச்சனை படைக்கல. இவர் எனக்கு கால் போட்டு மெசேஜ் பண்ணி, அண்ணா நான் வேற உங்களோட கதைக்கிறதுக்கு உங்களுக்கு லோயர் வேலையை பார்க்கவான்னு போட்டிருந்தவர். தம்பிக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. இவர் போட்டிருந்தவர், நான் அதை கணக்கெடுக்கல. பாவம் தம்பி இப்ப குளர்ற, என்ன செய்யறது? ஓகே, எனிவே கதை பண்ணாங்க. இதுல வந்து அந்த ஆப்ல வந்து நான் டவுன்லோட் பண்ணி இருக்கிறபடியா இதுல வந்து கரேஜ் 15. ஸோ அது எந்த ட்ரெயின் எந்த பார்ட்ல, இது வந்து 16. இதை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து இருக்கு 16 அண்டு. இது 16 உங்களுக்கு பார்த்து தெரியும், 16. ஸோ ஐ ஹேவ் டு கோ டு தி 15 ஒன். 15ஆவதுக்கு நான் போகணும். 15ஆவது கரேஜ் போகணும். இது செகண்ட் கிளாஸ் எதுன்னு போட்டிருப்பாங்க. திஸ் ஆர் சோ சிம்பிள் மேன். இதுல குளர் தேவையில்லை. அதான் கரேஜ் 15. அதுல 46வது சீட். ஸோ ஐ ஹேவ் டு கோ டு 46வது சீட். இது பெரிய சீன் இல்ல, இதுக்காண்டி கவலைப்படவும் இல்லை. அவட 10:41 10:52 ட்ரெயின் எடுப்பான்.
ஸோ 10:41 இப்ப 52 உள்ளுக்குள்ள போயிடணும், இல்லாட்டி சிக்கி போயிடும். அதுக்கு 10:51 கேட் பூட்டிடுவான், அடிச்சு பூட்டினா அது பிறகு குளறி கொண்டு பிரியோசனம் இல்லை. எங்கடாப்பா 62 116 மேல 11:58 வரைக்கும் இங்க உள்ளுக்குள்ள. ஓகே மேடம் ப்ளீஸ். இதுல வந்தாக்கள் முழுக்க எல்லாம் அடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ள எண்டையும் அடிக்கணும் போயிடுச்சு. ஸோ ஃபைனலி குளர்றாக்கள் தற்கூறியல் தாராளமாக குளரலாம். நீங்கள் குளரோடு மட்டும் தான் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எனக்கு செலவில்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.